எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். தட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் மாஸ் பை வால்யூம். குயிக் ரிவிஷன் கொடுத்துடலாம். ஃப்ளூயிட்ஸ் கேன் பி ஆஃப் டூ டைப்ஸ். இட் கேன் பி லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். லிக்விட்ஸ்க்கு டென்சிட்டி இஸ் அசியூம் டு பி more or less a constant, and gases kit can vary with respect to temperature and pressure, and density of water and air is 1000 and 1.292 at standard temperature and pressure அப்படிங்கிறது பார்த்தோம். And if the temperature is 25 degrees Celsius இதுக்கான சேஞ்சஸும் பார்த்தோம், which is very minor changes. And water density 1000 times greater than the density of air இந்த ஒரு ரிலேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி யூனிட்ஸ் இந்த 1000 கிலோகிராம் per meter cubeங்கிறது 1 gram per cc அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். These are all the topics with respect to density. So now the thing what I'm going to do is டென்சிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கிற இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அட் அ ஸ்ட்ரெச் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த இதே ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஒன்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம். வாட் இஸ் இட்? ஸ்பெசிஃபிக் வால்யூம். அது என்னப்பா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே பார்த்த மொத்த கதையோட ரெசிப்ரோகேஷன் தான் அது. ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஜென்ரலி டினோட்டட் பை ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் லைக் விஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் 1/டென்சிட்டி. டென்சிட்டி ஃபுல்லாக டென்சிட்டி பற்றி நம்ம பேசணும்ல, இதனுடைய ரெசிப்ரோகேஷன் தான் specific volume. So mass by density, okay, density is mass by volume, so this is volume by mass. So meter cube per kilogram. இதோட டைமென்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்? ml cube m to the power -1. ஓகே, ஸோ m-1 l cube இதுதான் அதோட டைமென்ஷன். சரியா? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது நீ என்ன தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம். இவ்வளோ வால்யூமில் இவ்வளோ மாஸ் இருக்குது, how denser the liquid is, how denser the gas is, how denser the fluid is அப்படிங்க பேசுகிறது வந்து density. We use that property, we use that characteristics of the fluid. இதே டிஸ்பர்ஷன் பற்றி பேசுகிறேன், அதாவது மாஸ் பை வால்யூமில். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது என்னது? ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் வால்யூம் பை மாஸ். ஸோ இவ்வளவு மாஸ்ஸு இந்த வால்யூமில் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது. திஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம் டாக்ஸ் அபவுட் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். டிஸ்பர்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். நான் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசினேன்னாலே எனக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் வில் கம் இன் டு த பிக்சர் ரேதர் தென் டென்சிட்டி. ரைட்? ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஃபார் லைட்டர் ஃப்ளூயிட். ஏன்னா லைட்டர் ஃப்ளூயிட்ஸ் மோர் ஆஃபன் டென் டு டிஸ்பர்ஸ். கரெக்டாக? லைட்டர் ஃப்ளூயிட்னா நான் எதை சொல்ல வரேன்னா கேஸஸ் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா கேஸஸ் ஆல்சோ ஒரு ஃப்ளூயிட், ரைட்? ஸோ லைட்டர் ஃப்ளூயிட்ஸ் கேஸஸ். இப்போ நீங்கள் ஒரு சிம்னியில் பார்த்தீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, சிம்னியில் பார்த்தீங்கன்னா கேஸ் டென்ஸ் டு டைல்யூட் அண்ட் டிஸ்பர்ஸ். ஸோ அங்கே நம்ம ஏர் பொல்யூஷன் பற்றி படிப்போம், அதில் ஏஎல்ஆர் பற்றி படிப்போம். பட் அந்த இடத்துல டிஸ்பர்ஷன் ஆஃப் பொல்யூட்டன்ட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ இந்த லைட்டர் ஃப்ளூயிட்ஸ் டென் டு டிஸ்பர்ஸ், அண்ட் திஸ் டிஸ்பர்ஷன் phenomenon ஆஃப் திஸ் லைட்டர் ஃப்ளூயிட்ஸ் are generally taken care by the specific volume. Generally when we study about it, we choose specific volume as the property. Next thing is relative density. Relative density. Okay, what is relative density? Relative density na RD அப்படின்னு சொல்லுவாங்க. General notation அதுதான். So relative density ங்கிறது ratio of any density with respect to any other density. So ρ1 divided by ρ2. This is a ratio. So ratioங்கிறதுனால யூனிட் கிடையாது. It is unitless. ரிலேட்டிவ் டென்சிட்டினா ஏதோ ஒரு பொருளோட டென்சிட்டியோட இன்னொரு பொருளோட டென்சிட்டியை நான் கம்பேர் பண்ணேன்னா அது பேர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இந்த இடத்துல ரெண்டு விதமாக நான் சொல்லலாம் தியரிட்டிக்கலாக. ஸோ இப்போ ρ1 ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி வில் பி கிரேட்டர் தென் 1. இப்போ டென்சிட்டி ஆஃப் தி செகண்ட் மெட்டீரியல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி வில் பி லெஸ்ஸர் தென் 1. திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் மேத், சிம்பிள் ஃப்ராக்ஷன். ஸோ hope you will understand it. Since this is in ratio, I told this is unitless, which probably is also dimensionless. ஸோ ஒன்றும் இல்லைங்க, டென்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். டென்சிட்டியை இன்வர்ஸ் தலைக்கீழாக பண்ணி போட்டிங்கன்னா தட் ஸ்பெசிஃபிக் வால்யூம். இதே டென்சிட்டியை இன்னொரு பொருளோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணும்பொழுது தட் பிகம்ஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா RD இஸ் ப்ரொபோஷனல் டு ρ1.
RD is inversely proportional to 1 by rho 2. ஸோ RD இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ R2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஒன்ஸ் ஃப்ளூயிட் வித் ரெஸ்பெக்ட் டு தி another fluid. இங்கே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி பேசுகிறதுனால ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் fluid 1 with respect to fluid 2. as simple as that. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். We'll see the furthermore videos with respect to fluid properties. Thank you. Keep watching.